கோயம்புத்தூர் சார். என்ன சார்? ஆமாம் சார். புரியுது சார்? எல்லாமே இருக்குது, எல்லாமே கரெக்டாக. TN 91 W 8839. ஆமாம் சார், ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறதுக்கு. ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறதுக்கு. இல்லை சார், நம்ம தான் ரெக்கார்ட் பண்ணணும். நான் வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவேன். அது போகிறதுனால காசு கிடைக்கும். இருக்கும் சார், அதெல்லாம் இருக்கும். இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடும். நம்ம பேசுறதும் நல்லாவே கேட்கும். ஆமாம் சார், ஆமாம். ஆமாம் சார், ஆன்லைன் தான் இருக்கு. என்ன சார்? கண்டிப்பாக சார், இதில் என்ன இருக்குது, போடலாம். இந்த மாதிரி நடக்கிறது தான் போகிறதுக்காக தான் எடுக்கிறது. அது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்ல, அதுக்காக தான். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. டைம் ஆச்சு போல். எனக்கு வேணாம் சார், நான் சாப்பிட்டுப்பேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு ஆல்ரெடி. சரி சார், வரேன் சார். ஓகே, பார்க்கலாம். பாய் சார். எனக்கு தெரிஞ்சு செம்ம மிஸ்ட் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் போகிற வழியில். ஐயோ, நான் மெர்சலாக போகிறேன். வா,
നിങ്ങൾ കണ്ടില്ല? യൂട്യൂബിൽ കണ്ടു, വിളിച്ചു കോണ്ടാക്ട് ചെയ്തു. ഓക്കെ. പൂമ്പാറ, എവിടെ പൂമ്പാറ? അറിയും, എനിക്കറിയും. അറിയോ? അറിയും. അവിടെ കുറെ പോകണ്ടോ? കൊടൈക്കനാലിൽ 30 കിലോമീറ്റർ. അതെ. നിങ്ങൾ എവിടെ തങ്ങൾ? கொடைக்கானல வரும். அவங்க கூட பார்ட்னர் சேர்ந்து ரூம் தேடும். நீங்கள் பூம்பாறைக்கு போய்? ഞാനും സോളോ. ഒറ്റക്കുള്ളൂ. இங்கிருந்தேன் நேற்று நைட்டு. சுமாரான ஒரு ஸ்டே தான், ஒன்றும் பெருசாக இல்லை. பட் மொக்கையாகவும் இல்லை. வியூ ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா, கொஞ்சம் ஹோட்டல்ஸை பற்றி பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கு. சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், மொத்தமாக சொன்னாலே வந்து எப்படியும் ஒரு 600 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இது ஒன்று அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான், செக் அவுட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து சும்மா ரைட் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு டே ஃபுல்லாகவே ரைட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். எதுவும் பண்ண போகிறது இல்லை பெருசாக. அப்படியே போகிற வழியிலே ஃபுல்லாக ஜாலியாக பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டே போக வேண்டியது தான். அப்படியா? ஓகே. சும்மா கூட போக முடியாதா? திரும்ப தான் போகணும். ஸ்டே பண்ணுறது மட்டும்தானா? ஓகே. சரி ஓகே. வேற ஏதாவது வழி இருக்கா? அப்படி நான் பூம்பாறைக்கு போகணும், இப்படியே போக முடியுமா? சரி, இப்படி போகலாமா? சரி ஓகே. சரி ஓகே ஓகே, தேங்க்யூ. What bro? Yeah, they said every sightseeing places are closed. Only there is few hotels right there. So only people staying there, they can go to the hotel only, not to the tourist spot. Okay.
So they said every sightseeing is closed. I told you know yesterday it will be closed. So we'll go to Pumare village, okay? Instagram Bohemian Forloner. அனுப்புறீங்களா ஃபோட்டோவை? Bohemian Forloner. Yeah? COC photography. What? My Insta page. What is that? COC photography. COC photography. Yeah, I'll ping you, okay? Yeah, okay. Thank you. Where are you from? From Neyveli. 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 Tamil தான். தமிழ் தானே? இவர் நார்த்து, நான் தமிழ் தான். இவர் நார்த்து. ஓ அவர் நார்த். நான் தமிழ் தான். அவெஞ்சர் தான் ஆல்ரெடி. ஆமா அவெஞ்சர் தான். Okay, yeah, we'll see you. Bye. Bye. Bro, this place is damn good. Bro, shall we stop here? अरे बाप रे
Wow. So that is Poombari. Cool. Nice. அவ்வளோதான், கிளம்புறேன் கொடைக்கானலை விட்டு. மேட்ரு என்னன்னா, இங்கே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, அடுத்து கொஞ்ச நாளைக்கும் மழை இருக்குன்றாங்க. இப்போ கூட மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு. நான் வந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா பாஸ்ட் 2 டேஸாக மழையில் நினைஞ்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னோட கை கால்லாம் ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், எப்படியாவது இறங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ மணி ஒரு 4 இருக்கும். ஸோ இருட்டுறதுக்குள்ளே கீழே போயிடலான்னு பார்க்குறேன். ஓகே. அங்கே ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து பெங்களூர் போவார். ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்டில் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு அது கண்டினியூ பண்ணுறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது, நிற்கவே நிற்கலை. அதனால் இங்கே இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். ஸோ அதான் நான் கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டேன். மணி இப்போ வந்து 4:45 ஆகுதா. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போகல, நெய்வேலி போகிறேன். ஒரு குட்டி ஒர்க் இருக்குது, ஒரு பர்சனல் ஒர்க்காக நெய்வேலி போகிறேன். ஸோ இங்கேருந்து எப்படியும் ஒரு 260 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். 260 360 நினைக்கிறேன். ஆமாம், 360 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். 4:45னா நான் போய் ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட போய் ரீச் ஆகிடுவேன். இது வேறு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் வந்து இப்போ இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கிடலான்னு பார்க்குறேன். கீழே இறங்கினதுக்கப்புறமும் மழை பெய்யுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அதனால தான் க்ளவுஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டேன் சேஃபாக. எனக்கு என்ன மேட்டர் அப்படின்னா, மேட்டர் இல்லை, வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் லேப்டாப் இருக்குது. என்னோடய லேப்டாப்பு, என்னோடய கேமரா எல்லாமே பேக்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனையே. ஆனால் அதை வந்து சேஃபாக லேப்டாப்பை பின்னாடி ரெக்ஸாக்கில் ரெட் கவர் போட்டாச்சு, கேமராவை இந்த கவர் போட்டாச்சு. அது 2 இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனை, நான் 2 நாளாக இந்த கையும் அப்படி ஈரமாக இருக்குது. என் கால்லாம் ஒரு மாதிரி ஸ்கின்னுலாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு தண்ணியிலே தான் இருக்குது 2 நாளாக. ஸோ இது 2 மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது. க்ளவுஸ் அதனால உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நடந்துருச்சுன்னா நான் திரும்ப கீழே இறங்கிட்டு அங்கேருந்து அப்புறம் நைட் ஒரு 4 ஹவர்ஸ் ஓட்டிட்டு போட்டு எனக்கு க்ளவுஸ் தேவைப்பட்டா, தேவைப்படும்னு சொல்ல மாட்டேன், இருந்தால் நல்லாயிருக்கும். வேணான்னு சொல்லலையே, இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அதனால் க்ளவுஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டேன். பார்ப்போம் மழை எப்போ நிற்கிதுன்னு. நான் அதான் முடிவு பண்ணிட்டேன், மழையாவது மயிராவது சரி என்னதான் தானே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு. மினிமம் ஒரு ஹோட்டலுக்கு வந்து 700 800 அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, நாளைக்கு மேபி 500 அப்படி வந்தால் கூட 500ங்கிறதே எனக்கு கொஞ்சம் அதிகம் தான். அதனால் மழை பெஞ்சிட்டு எங்கேயும் போகவும் முடியாது. எங்கேயும் போகாமல் ரூம் எடுத்து தண்டத்துக்குன்னு உட்காரத்துக்கு நான் கிளம்பிடலானே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய கேமரா இருக்குது இல்லையா, இந்த கேமராவில் வந்து என்னாச்சு, நான் இந்த கேமராக்கு அந்த பழைய பின் இருக்குல்ல, அந்த பின் கேபிள் அதை நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அதனால் வந்து நான் நேற்றுக்கே சார்ஜ் கம்மியாகிடுச்சு, டெட் ஆகிடுச்சு. நான் தங்கின ஹோட்டலில் வந்து திரும்பவும் அங்கே பவர் பண்ணி ஒரு 70 to 80% ஏற்றி இன்னைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் போகிறப்ப அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மோரோவர் நைட் ரைடு தான், மேபி ரெயின் ரைடாக கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நைட் ரைடு எனக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ
இப்போ அப்படியே நான் ஜாலியாக போவேன். திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி அது வழியாக தான் போவேன். அப்படியே எங்கெங்கெல்லாம் வேணுமோ நிப்பாட்டிக்கிட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது ஜாலியாக இருக்கும். ஹோட்டல் தேடுறதே நான் ஒரு பைத்தியக்காரன். நான் கிடைக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த ஹோட்டல் எனக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு வைப் வரணும், இங்கே உட்காந்து சாப்பிட்லாம்டா அப்படின்னு. அந்த மாதிரி வைப் இருக்கிற இடத்துலலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவேன் நான். ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரே கூத்தாக இருக்கும் போது ஜாலியாக இருக்கும். ஆனால் கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ரூட்லாம் பழகிடுச்சு. மேப்பே போடாமல் ஃபோனில் ஒன்று வச்சுட்டேன். ஆனால் மேப்பே போடாமல் ஜாலியாக நான் போயிட்டுருக்கேன். சரி, நம்ம வந்து கீழே போகிற வழியில் ரூட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் மஞ்சளா டேம் வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போகிற வழியில் செம்மையாக இருக்கும். அப்போ வெளிச்சமாக இருந்தது ப்ளஸ் இதில் சார்ஜ் இருந்ததுன்னா காட்டுறேன். அப்படி இல்லைன்னா கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். மழை பெய்யறதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தெரிகிறதா? அப்படி நில்லுங்க டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ போயிருங்க. ஓகே சலோ. என் முன்னாடி போயிட்டு இருக்க 6 காரையும் இப்போ நான் சேஸ் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? ஏன்னா விஞ்சனா ஆடா பாதிக்கலாம். ஓ, உள்ள போகிறதா டிக்கெட்டா? வெளியே ஒரு டிக்கெட்டு தேவை இல்லையா? ஆமாங்க. நன்றி, மீண்டும் வருகிறேன், கண்டிப்பாக வருகிறேன். நாளே முக்காலுக்கு நான் கடைசியாக காட்டினேன்னா மணி வந்து இப்போ 5, 10, 12 தான் ஆகுது. எப்படியாச்சும் பார்த்தீங்களா ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன் கொடைக்கானல் விட்டு 1/2 மணி நேரத்தில். ஃபுல்லாக மிஸ்டா இது இருட்டுறதுக்குள்ளே இறங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இருட்டி எல்லாம் லைட்டை போட்டு வந்து எனக்கு அடங்கும். ஆனால் பாவீங்களா, இன்னைக்கு இருட்டதான் மலையாளங்கன்னு இருந்திருந்தா இறங்கிடுவோம். வா, சரியான மிஸ்டி. எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு தொடச்சி காட்டுவோம். போ என்னடா பண்ண போறீங்க அப்படி போயிட்டு அவசரவாதிகளா? ரைட்ரா. இதுக்கடா நானும் லைட்டை போட்டுக்கிறேன். வண்டி நீங்க பாடிங்க அடிச்சு தூக்கிறாதீங்க. சூப்பர், வேற லெவலு. ஐயோடா நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறமா சொல்லுவோம். பெருமாள் மலை. ஓ, அப்படியா விஷயம். எனக்கு வேற இந்த மிஸ்டர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியல. கீழே இறங்குறதப்ப கூப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுதான் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியும் இறங்குனதுக்கப்புறம் இன்கேஸ் நல்ல மழை நின்று கொஞ்சம் க்ளவுட்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா தெரியும். அப்போ அந்த ஃபாரஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேப்சர் பண்ணலாம். போன டைமில் போனப்போ ஒரு இடமும் இருக்காது என்கிட்ட. ஒரு ஃபோனை மட்டும் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அதனால் இதையும் ரெக்கார்ட்லாம் பண்ணல. ஸோ இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். ஐயோ, எவ்வளோ எத்தனை பேர் வருவீங்க? ஓடுறா எவனோத்த வரான்டா. ஒன்றாண்டா. ஆனால் இந்த மாதிரி டைமில் தான் நான் என்ன பண்ணுவேன், அவங்கள முன்னாடி விட்டுருவேன். போய் தொலைங்கோ, வேலைக்கு போகிறவன், நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சுக்கிறவன், இதெல்லாம் கிளம்பு. அவசரம் கொடுக்குறேங்க. அது பேர் என்ன? அவசரவாதிகள் எல்லாம் முன்னாடி போங்கோ. போ ஃப்ரீயாக இருக்குது ரோடு. போய்கிட்டே இரு. போடா, ரோடு ஃப்ரீயாக தான்டா இருக்குது. 6 மணி வச்சுக்கிறோம். ஆர்டர் நான் சொன்ன மாதிரி கிளியர் ஆகுது ஸ்கை. கொடைக்கானல் அளவில் மட்டும்தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டர் வந்ததுக்கே லைட்டாக கிளியர் ஆயிடுச்சு. அப்போ கீழே போக இன்னும் ஜாலியாக இருக்கும். இருட்டுறதுக்குள்ளே இறங்கிடலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் இருட்டுறது என்ன, ஒரு 6 மணிக்கு இருட்டுன்னு வச்சிங்கன்னா கூட இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது, போயிடலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோ தெரியுது. மிஸ்டெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ரோடு கொஞ்சம் கிளியராக தெரியுது இப்போ.
அங்கெல்லாம் ஓப்பன் ஸ்கை ஆக்சுவலாக அங்கே பாருங்க கிளியர் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. நைஸ். இப்போ எதுக்கும் பயப்பட தேவையில்ல, ஜாலியாக போகலாம். இதைத்தான் நான் சொன்னேன், செம்ம டென்ஸா இருட்டா இருக்கு மெயின். மழைதான் இல்லை, ஆனா தூரிக்கிட்டே இருக்கு. ஓரளவுக்கு கீழே வந்துட்டேன். மணி ஒரு 6 இருக்கு. 6 ஆயிருச்சு. அப்படியே லைட் போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஃபுல்லாக இருட்டிட்டு இருக்கு, செம்மையாக இருட்டிட்டு இருக்கு. அப்படியே இந்த மலையே 2 கலர்ல தெரியுதா. கிட்டத்தட்ட வந்துட்டேன். தோ அது கிரவுண்ட் லெவலா, கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்டேன். அப்படியே ஒரு டேம் வியூ. ஐயடா. எப்படியோ 8 கீழே இறங்கிட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அவ்வளோதான். ஐயோ, ரெட் லைட்டா இல்லையா? சரியான மழை. இந்த மேல நம்ம பார்த்தோம்ல கிளவுட்ஸ், அதுதான் அது பண்ற வேலை. இது வேற லெவல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா மேலே பெஞ்சதாவே கம்மி, இப்போ வேற லெவல்ல பெய்யுது. கரெக்டா இந்த மவுண்டன்ஸ்க்கு மேல ஒரு பஞ்ச் ஆஃப் கிளவுட் அப்படியே இருட்டிட்டு வந்துச்சு. ரெயின் பெரி கிளவுட் அதுதான் பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப வேற லெவல்ல பெஞ்சிட்டு இருக்கு. போதாததுக்கு மின்னல்லாம் வேற. ஆஹா, ரோடு தெரியலடா, லைட்டை போட்டா. ஐயோ, இருட்டிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6:45 ஆக போகுது. நான் எங்கேயாவது நிற்கணும்னு ஒருத்தா கூட நிற்க முடியாதுங்க. போனதுக்கு மின்னல் வேற செம்ம மழை பெஞ்சிருக்கு ரைட் சைட்ல. சத்தியமா சொல்றேன், எனக்கு ரோடு தெரியவே இல்லை. நான் அந்த சென்ட்ரல் லைன் இருக்குங்க, அதை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். வாங்கடா வாங்கடா, அப்புறம் ரீகெஸ்ட் வாங்கடா. இதைத்தான் பேய் மறந்து சொல்லுவாங்களோ. ஐயோ,
இருக்கு. அந்த டேம் எல்லாம் பாருங்க. ஐயோ ரோட்லயும் ஒருத்தவனையும் காணும். இந்த மலைக்கு எவ்வளோ வருவோம். என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க தான் போவானுங்க. இறங்கி ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். மழை லைட்டா விட்டுருக்கு. ஆனா ஃபுல்லா விடல, பெய்துட்டு தான் இருக்கு. அந்த மழையோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சும்மா சரி. பார்த்தேன் என்னடா நடக்குதுங்க. ஊருக்கே கரண்ட் போயிருக்கு நேரம். மட்டல்குண்டு 7, திண்டுக்கல் 43. ஸோ இங்கெல்லாம் சுத்தமாக மழை இல்லை. கரெக்டாக அந்த மவுண்டைன் சுற்றி இறங்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மழையே இல்லை. இதெல்லாம் அப்படியே வறண்டு போயிருக்கு. பாலைவன பூமியாக இருக்கு இங்கெல்லாம். யாராச்சும் என்னை பார்த்தாங்கன்னு வைங்களேன், என் பேக்கு, என்னோட ரெயின் கோட், என்னோட ஷூஸ், ஷாக்ஸ், வண்டி எல்லாம் அப்படியே ஈரமாக இருக்கும். ஐயோ, அந்த பக்கம் தான் இருக்கும் கொடைக்கானல். மணி 7 ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரத்தை சாப்பிடணும். வேறு பசிக்கலையே, லேட் ஆகுமே. நான் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்துட்டு, அவ்வளோதான். இங்கெல்லாம் சுத்தமாக மழை இல்லை, நல்லா தெரியுது. அதனால வண்டி நிப்பாட்டி ஷூ சாக்ஸாக நல்லா புழிஞ்சி தண்ணி எடுத்துட்டு என்னடா பண்ணுறீங்களோ. ஓடிட்டல்ல. ஸோ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு, ரெயின் கோட்டெல்லாம் கழட்டிட்டு, மொபைல் மவுண்ட் பண்ணிட்டு, மொபைல் கொஞ்சம் சார்ஜ் போட்டு, ஹெட்ஃபோன்ஸும் சார்ஜ் போடணும். போட்டுட்டு க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு, சரி அதெல்லாம் மாட்டிட்டு திரும்ப ஒரு நார்மல் ரைடு மோடுக்கு போவோம். இதோ இங்கே தான் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஷாக்ஸ் எல்லாம் புடிஞ்சிட்டு, ஷூவில் தண்ணியெல்லாம் உதறிட்டு, ரெயின் கோட்டில் மேலே மட்டும் கழட்டி வச்சுப்பேன், கீழே போட்டு இருப்பேன். ஏன்னா தூரத்தில் மின்னெல்லாம் மின்னுது, எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஃபோனு, ஹெட்ஃபோன்ஸும் சார்ஜ் போடணும், ஃபோனை மவுண்ட் பண்ணணும். திண்டுக்கல் சும்மாச்சுக்கு என்ன சொல்கிறது, சரி எப்படி இருக்கு பார்ப்போமே சொல்லிட்டு நான் அவுட்டர் ரிங் ரோடு பிடிக்காம சிட்டி உள்ளார வந்துட்டேன். ஏன்னா நான் திண்டுக்கல் முன்னாடி பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷாக் கூட வரேன்னு நினைக்கிறேன். இவளுக்குமே இதான் ஃபஸ்ட் டைம் திண்டுக்கல் பார்க்குறது. அதனால தான் சரி சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டேன். நிறைய டெவலப் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்தது எப்போ வந்திருப்பேன், 10 வருஷம் கூட நினைக்கிறேன். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் வரேன் திண்டுக்கலுக்கு, அதுவும் ஷாக் கூட. நல்லா இருக்குதுப்பா. சேனலில் சார்ஜெலாம் 40% இருக்கு. ஆனால் ஸ்பேஸ் தான் இல்லை. எஸ்டி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு 16 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை வச்சு ஓட்டணும், ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். இன்னும் திண்டுக்கல்லே தாண்டல, அதுக்குள்ளே மறுபடியும் மழை. ஆக்சுவலாக இதுவும் நல்ல மழை தான். ஆனால் அந்த மலையோட கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் அந்த மலையை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மலையை ஃபேஸ் பண்ண வேண்டிய தைரியம் வந்துருச்சுடா எனக்கு.
அப்படி ஒரு அடி இந்த நாளைக்கு சும்மா ஜிபி மேட்டால இருக்கு. Cotton camp. கேமரா தெரியுதான்னு தெரியல, லைட்டா தெரியும் அங்க வெள்ளை கலர்ல. அடே மூன் சீக்கிரம் வெளியே போடா, மழையே நடிஞ்சு இதே மாயிட்டே. ஏமா இப்படியே இருந்தா நான் மட்டும் ஜாலியா போவேன். இந்த மழையில இடத்துல இருந்தா பிரச்சனைனா ரெயின் கோட்டை போட வேண்டியதா இருக்கு, திரும்ப அவுக்க வேண்டியதா இருக்கு, கிளவுஸ் கழட்டி திரும்ப உள்ள வைக்கணும், திரும்ப எடுத்து போடணும். அப்போ மேலே மேலே சும்மா நிற்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அது மாதிரி நிற்கிறதே பிடிக்காது. நான் எடுத்தேன்னா போய்கிட்டே இருப்பேன். அது மட்டும் தான் பிரச்சனை மழையில. மற்றபடி நான் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவேன். அவன் லைட்டா எட்டி பார்க்கறான், தெரியுதா வெள்ளை கலர்ல ரவுண்டா. வாடா 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 வாடா. அநேகமா இன்னும் கொஞ்சம் தூரத்துல அவ்வளோதான், கிளவுட்ஸ் எல்லாம் போயிட்டு ஸ்டார் ஸ்மூத்ல தெரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். வா இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ட்ரிச்சிக்கு. ஐ திங்க் ட்ரிச்சி போகும்போது எப்படியும் ஒரு 9:30 ஆகும். ஸோ அப்போதான் நான் டின்னர் எடுக்கலான்னு இருக்கேன். ட்ரிச்சி வந்துட்டேன். நான் என்ன நினச்சேன், ட்ரிச்சி வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து இங்கே வந்தால் ஹோட்டல்லாம் மூடி இருக்குது. டேங்க் ஃபில் பண்ண அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெட்ரோல் போட வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஐயோ என்னையா என்னென்னமோ பண்ணுறீங்க, எப்படியா போகிறது? நான் வர மேப்பே போடாமல் வந்துட்டு இருக்கேன். திண்டுக்கல்ல ஒரு 5 நிமிஷம் மேப் போட்டேன், அவ்வளோதான் சிட்டி உள்ளார. மற்றபடி கொடைக்கானல்லேருந்து இப்போ வரைக்கும் நான் மேப்பே போடல. நான் மாதிரி ஜாலியாக வந்துட்டு இருக்கேன். அது திண்டுக்கல்லையும் மேப் போட்டுக்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு பதட்டத்தில் போட்டேன். சரி ஓகே, இதுவாக தான் இருக்கணும் ரோட்டு, பார்ப்போம். பத்தாச்சு. எனக்கு வேற சீரியஸாக சாப்பிட்ற மூடு இல்லை. இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிட்டு பசிச்சதுன்னா அப்புறம் வேஸ்டட் ஆகிடும். அவளே சாப்பாடு கிடைக்காது. இங்கே சாப்பிட்டு போகிறது நல்லது, நைட்டு பசிக்காமல் இருக்கிறதுக்கு. என்னடா திண்டுக்கல் 101? ஐயோ இல்லைங்க 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 இல்லைங்க. இந்த பஸ்ஸில் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். வேளாங்கண்ணி போதா? வேளாங்கண்ணினா சரி, ஒரு குத்து மதிப்பாக போவோம். சென்னை போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும். சென்னை போர்டையே காணுமே. சி பார்த்துட்டேன். சென்னைக்கு இந்த பக்கம் தான். கரெக்டு. இதான் சென்னை ரோடு. அப்போ கரெக்டாக வந்துட்டேன். நான் கூட எங்கே வழி மாறி வேற எங்கேயாவது போயிடுவோம்னு நினைச்சேன். அது வழி மாறிலாம் போயிருக்க மாட்டேன். பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்க சோம்பேறி நான். அதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு இப்போ நிப்பாட்டி க்ளவுஸை கலட்டி ஃபோனை எடுத்து போட்டு திரும்பவும் கிளம்பணும். அதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு மேப்பே போடாமல் போய்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இதான் சென்னை ரூட்டு. அப்போ இதுதான் இப்படி தான் போகணும். எப்படி அநேகமாக இந்த வீடியோவை இப்பயே முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தான் எடுக்க முடியுது. அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. இருந்தால் நான் எடுக்கிறேன். அப்படி இல்லைனா அவ்வளோதான் நான் பண்ண போகிறேன். நேராக போயிட்டு தான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நெய்வேலி போயிடுவேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் இன்கேஸ் ஸ்பேஸ் இல்லைன்னா அப்படியே இங்கேயே முடிச்சுக்கலாம் வீடியோவை. கொடைக்கானல் ட்ரிப் எண்ட் ஆகிடுச்சு. கொடைக்கானல் ட்ரிப் வீடியோ முடிந்து விட்டது. பாய். காவேரி ஆறும் கைக்குட்டல் அரிசியும். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு செம்மையாக இருக்குது. இந்த பிரிட்ஜு நல்லா தான் இருக்குது. என்கிரெடிட்ஸ் போட்டுட்டு என்கிரெடிட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. இவரை பார்க்குறது என்கிரெடிட்ஸு. நல்லா இருக்கு. நைட் இங்கே இந்த ஊரில் இருந்தால் நைட் டைமில் அப்படியே வந்து ஜாலியாக அங்கே உட்காந்துக்கலாம்ல. காவேரி ரிவர் பக்கத்தில் சூப்பராக இருக்கும்.
ഞാൻ இன்னும் ஹோட்டல் தேடிக்கொண்டிருக்கும் ஹோட்டல் கிட்டிല്ല நான் இன்னைக்கு நைட்டு பட்னிலாம் சாப்பாடு கடை இருக்குமான்னு கேட்டேன். இவ்வளோ நோக்கு ஆனால் எவ்வளோ கடை எல்லாமே ஓப்பனில் இருக்கு. ஆனால் என்ன வெஜ்ஜுன்றவனுக்கோ வாய்ப்பு இல்லை ராஜா. இன்னொரு வெஜ்ஜு நான்வெஜ் கடை இருக்குது. ஆனால் கூட்டமாக இருக்கேயா, வைப்பு இல்லையே. நான் கேட்ட வைப்பு இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். வைப்பு இந்த கூட்டத்தெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஐ நீடு வைப்பு. இவ்வளோ வைப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்காதா என்ன அவட நோக்குவோம். நான் கேட்ட வைப்பில் ஒரு ஹோட்டல் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அப்படி போயிட்டு இருந்தேன். இந்த வைப்பு இருக்கிற ஹோட்டலை பார்த்தோன்னே திருப்பிக்கிட்டு வந்தேன். ஏன்னா அந்த வைப்பு தான் எனக்கு முக்கியம். ஹோட்டல் செட்டிநாடு. வாயா வைப்பு இருக்கியா நான்வெஜ் இருக்கியா அது போதும்யா. நான் என்ன வைப்பை சொல்ல வந்தேன்னா, அப்படி என் பைக்கை விட்டுட்டு அந்த மாதிரி இப்படி ஓப்பனில் உட்காந்துக்கிட்டு என் பைக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன் நான். அதுதான் வைப். எனக்கு ஒரு ரூம் உள்ள அடைச்சி வைக்க தேவையில்ல. சரி வந்தாச்சு. அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஸ்பேஸ் இருந்தால் மறுபடியும் எடுப்போம். வா ஆக்சுவலாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட்டு சுமார் தான், ஆனால் குவான்டிட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ மீன் நிறையா இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டுட்டேன். போகிற வரை தூக்கம் வராமல் இருந்தால் சரி போகும். அவ்வளோ இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. டேங்க் ஃபில் பண்ணி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக நெய்வேலி தான், இல்லைனா வளைஞ்சு நெய்வேலி தான். ஐயோ சாவியாக போடலையா. ஆக்சுவலாக வெளியில் ஒரு நல்ல செட்டப் வச்சு லைட்டாக உருட்டிட்டானுங்க. வெளியில் இருக்கிற அளவுக்கு உள்ளே இல்லை. நீட் அண்ட் க்ளீன் தான், பட் வெளியில் இருந்த சீன் இல்லை. உள்ளார ஒரு சிறிய அளவு மட்டும் உருட்டிட்டாங்க. நான் வேறு ஆப்போசிட் ரூட்டில் போயின்னுக்கிறேன். அப்பா என்னது இது, ரைடு முடிகிற மாதிரி இருக்குது. அதனால ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. பண்ணிடுறீங்க செம்மையாக இருக்குல்ல இந்த ரோடு. என்ன புதோ எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டு ஓடிட்டு இருக்கு, எதுவும் கேட்காது. அட இருங்க ப்ரோ. கரெக்டாக இப்போதான் ஊருக்குள்ளே வர, அதுக்குள்ளே ஒரு புதோவை பார்த்துட்டேன். புதோ வந்து பக்கத்து ஊர், ஆனால் கொஞ்சம் நல்லா பழக்கமானவர் தான் புதோ. இந்த நேரத்தில் ப்ரோ ஏதோ எங்கே போயிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஏதோ இது இப்போ ஈவெண்ட் முடிச்சு போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வந்துட்டேன். நெய்வேலி. இது நான் என்ன சொல்கிறது, சந்தோஷமா வருத்தமா எதுவும் சொல்ல தெரியல. எது எப்படியோ நமக்கு ரெக்கார்டும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பேட்டரியும் போல, கார்டும் ஃபுல்லாகலை. ஸோ அவ்வளோதான். கொடைக்கானல் ட்ரிப் 4-5 என்கரேஜோடு முடிஞ்சிட்டு. Okay, we'll see in the next video. Bye. எல்லாரும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருக்கிறீங்களோ எல்லாருக்குமே bye.